ராஜா, நீங்க இருக்கிறது காஷ்மீர் பார்டர்ல. நாளைக்கு நடக்க கூடாதது நடந்து போச்சுன்னா எங்கேதி துடுப்பு இல்லாத ஒரு தோணி மாதிரி ஆயிடுமோ என்னமோனுதான். ஆமா, சீமா சொன்னது நிஜம்தான். நாளைக்கு நான் காஷ்மீர் பார்டருக்கு போகணும். சீமாவோட கழுத்துல நான் தாலி கட்டினதுக்கு அந்த தெய்வத்தை தவிர வேற யாரும் சாட்சி இல்லை. நான் இப்பவே போய் இந்த விஷயத்தை சீமாவோட அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா, நிறுத்துங்க. என்ன ஆச்சு கண்ணே? எங்க அப்பா யாரும் கத்தியால குத்திட்டாங்க சார். ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது உதவி செய்யுங்க சார். இந்த காலத்து ஜனங்களே இப்படிதான்ப்பா. யாருன்னா ஆக்சிடென்ட் ஆகி சாவு நிலைமையில இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டானுங்க. ஏன்னா போலீஸ் கோர்ட்டு நினைச்சு பயப்படுறானுங்க. ஆனா இந்த எம்எல்ஏ சரகு சுந்தரம் அப்படி இல்ல. மக்கள் காவல, கண்ணகி கோவல, தொழிலாளர் தலைவன், வீர மாவீர, மக்கள் சேவையே மகேச சேவன் நினைச்சு 10 வருஷமா அன்னபோஸ்தா கெலிச்சு என் நாற்காலிய விடாத புட்டு தொங்கிங் கிடக்குறேன். இந்த சரகு சுந்தரம் எம்எல்ஏவாகிற வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கை கொடுக்கறதா என்னோட முதல் கடமை. நான் இப்படி எடுத்து விட்டுங்கடா உங்க அப்பா பட்டுன்னு மண்டே போட்டுருவாரு. அவரை கப்புன்னு கார்ல படுக வை. எவனை தடுக்கிறதுக்கு வந்தா நான் பகிர்ந்துடுறேன். ஏ தவிர பாஸ்டா விடுபா. சார், ஏன் சார் இங்க வந்தீங்க? இந்த பாருப்பா, நான் ஒரு நேர்மையான எம்எல்ஏ. எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறதுதான் நல்லது. ஓஹோ, எம்எல்ஏ சாரா, வாங்க வாங்க. என்னங்க இது, ஒரு போன் பண்ணிருந்தா அலறி அடிச்சு நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். உட்காருங்க உட்காருங்க. குந்தத்தை எந்திரிக்கிறதெல்லாம் அப்பால. முதல்ல இவனை உள்ள தள்ளுங்க. என்னடா பாத்துட்டீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. எம்எல்ஏ சார் சொன்னா ஆண்டவனே சொன்ன மாதிரி. எம்எல்ஏ சார், ஏன் இப்படி பண்றீங்க? ஆஸ்பத்திரி போலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்து என்ன அரெஸ்ட் பண்ண சொல்றீங்களா? தோடா, உன்னை அரெஸ்ட் பண்ணாத கோட்டைக்கு இட்டும் போய் முதலமைச்சர் குந்திர சேர்ல குந்த வச்சு ஆர்த்தி எட்டு ஜேஜேன்னு கூ சொல்றியா? இன்ஸ்பெக்டர், இவன் இவங்க அப்பனையே ரெண்டா பகிர்ந்துட்டான். என்னது ஆர்ட் மர்டர். அத பண்ணிட்டு யாருக்கும் தெரியாத அந்த டெட் பாடி ஆஸ்பத்திரியில சேர்த்துலான்னு போயிங்கட்டான். நான் ரொம்ப நியாயமான அரசியல்வாதி. ஜனங்களோட அன்பாலையும் பாசத்தாலையும் அன்னபோஸ்தா கெலிச்சு வந்தவன். ஜனங்களுக்கு எந்த விதமான அக்கிரம அநியாயம் நடக்கூடாதுங்கிறதாம்பா நம்ம லட்சியம். நோ இன்ஸ்பெக்டர், எம்எல்ஏ சொல்றதெல்லாம் போய். எங்க அப்பாவை கொலை பண்ணல. நான் நிரபராதி, நான் நிரபராதி, நான் நிரபராதி. நிஜம்தாப்பா, ராஜா நிச்சயம் இந்த கொலையை பண்ணல. தகப்பனையே கொலை பண்ற அளவுக்கு கெட்டவர் இல்லப்பா அவரு. நானும் முதல்ல நம்பலமா. ஆனா எம்எல்ஏ சுந்தர சாரே வந்து சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் நம்ப வேண்டியதாயிடுச்சு. எம்எல்ஏ சுந்தரம் சொன்னது நிஜம்தாங்கிறத நீங்க எப்படிப்பா நம்புறீங்க? நம்ம எம்எல்ஏ சுந்தரம் சார் அந்த ஆண்டவனுக்கு சமம். அரசாங்கத்துல அவருக்குள்ள கௌரவம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கடந்த 10 வருஷங்களா அவர் அன்னபோஸ்தா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு. மக்கள் தொண்டன் பேர் வாங்கியிருக்காரு. அவர் சொன்னது பொய்ன்னு சொன்னா ஜனங்க நம்புவாங்களா? ஜனங்க நம்புறாங்களோ நம்பலையோ, ஆனா நான் மட்டும் நிச்சயம் நம்புறேன்பா. அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி உனக்கு புரியாதுமா. ராஜாவோட அப்பன் தான் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணை வப்பாட்டியா வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தானோ. அது ராஜாவுக்கு தெரிஞ்சு அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கு மனஸ்தாபம் வந்ததால ராஜா தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான்னு ஜனங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இதுக்கு நீ ஏமா அவ்வளவு டென்ஷன் ஆகுற? உள்ள போ. எனக்கு வேற வழி இல்லப்பா. உங்க மகளோட குங்குமம் அழியாம இருக்கணும்னா ராஜா நிரபராதிதான் நீங்க கோர்ட்ல நிரூபிக்கணும்பா. என்னம்மா நீ சொல்ற? ஆமாப்பா, ராஜா இந்த தாலியை எனக்கு ஏற்கனவே கட்டிட்டாரு. நீ என்கிட்ட இப்படி போய் சொல்லி விளையாடாதம்மா. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல, 100க்கு 100 சத்தியம். நானும் ராஜாவும் சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்பணும். உங்க சம்மதத்தோட ஊரை கூட்டி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா நீங்க ஹார்ட் பேஷண்ட்ங்கிற ஒரு காரணத்தால இந்த விஷயத்தை இதுவரைக்கும் மூடி வச்சிருந்தோம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையால இந்த தாலியை நான் கட்டிக்க வேண்டியதாயிருச்சு. அப்பா, நான் அவரோட குழந்தைக்கு தாயாக போறேன்பா. யாரோ வேணும்னே அவரை பழி வாங்கணுங்கிற ஒரு திட்டத்தோட இந்த கொலை குற்றத்தை சுமத்தி அவரை குற்றவாளின்னு ஜெயிலுக்குள்ள தள்ளி இருக்காங்க. அப்பா, இனிமே நீங்க கொடுக்கிற தீர்ப்பை வச்சுதான்
என்னோட எதிர்காலமே இருக்கு. ஏதாவது செஞ்சு அவரை நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணுங்கப்பா, விடுதலை பண்ணுங்க. கேவலம் இந்த வீட்டுல டிரைவரா இருந்தவனோட மகன்கிட்ட மனசை பறி கொடுத்து எனக்கு கூட தெரியாம அவங்க ஐயால தாலி கட்டிக்கிட்டு இந்த ஜஸ்டிஸ் ஜெகநாதனோட கௌரவத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டியம்மா. அமெரிக்கால இருக்கிறவன் தாய் மாமனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம மான மரியாதை எல்லாம் தெருவுக்கு வந்துருமா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க உங்க கௌரவம் தான் முக்கியம்னு சொன்னா நான் என் மாங்கல்யத்தை இழக்க வேண்டியதுதான். சரிம்மா, நான் ஒரு நேர்மையான ஜட்ஜா இருந்தோம் என் பொண்ணோட மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு சட்டத்தை மீறி ராஜாவை விடுதலை பண்ண தயாரா இருக்கேன். அதுவும் நான் சொன்னபடி நீ நடக்கிறதா இருந்தா மட்டும்தான். என்னங்கப்பா, ராஜாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னா அவன் கழுத்துல கட்டுன அந்த தாலியை அறுத்து இப்பவே தூக்கி வீசணும். நீ உன் வயத்துல சுமந்துகிட்டு இருக்கிற பாவத்தோட கருவை உடனே அழிக்கணும். ஏன் கூட நீ அமெரிக்காவுக்கு வந்து உன் தாய் மாமனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நடந்ததையெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறக்கணும். அப்பா, நீங்களா இப்படி பேசுறீங்க? ஜஸ்டிஸ் ஜெகநாதன் சத்தியவந்தர், நீதி தவறாதவர், எந்த அக்கிரமத்துக்கும் தலைவணங்காம நியாயத்தை காப்பாத்துற நல்ல நீதிபதின்னு இந்த ஊர் ஜனங்கள்லாம் பெருமைப்படுறாங்க. ஆனா நீங்க சொன்ன இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க மனுஷனே இல்ல, அநியாயங்கிற போர்வையை போத்திக்கிட்டு நியாயங்கிற மேடையை அலங்கரிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷ ஜந்துங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சீமா, அப்பா, உங்க சுயநலத்துக்காக இந்த புனிதமான தாலியை நான் அறுக்கணுமா? நான் வயித்துல சுமக்கிறேன் ஏன் இன்னொரு ஜீவனை நான் அழிக்கணுமா? ஏன்பா, இதுதானா ஒரு தகப்பன் தம்மாவளுக்கு கொடுக்கிற தீர்ப்பு? உங்க கோர்ட்ல எனக்கு நியாயம் கிடைக்காம போனாலும் ஆண்டவன் கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க ராஜாவுக்கு நியாயம் கிடைச்சே தீருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா, எனக்கு இருக்கு. கோய கெட்டு மசாலா அரைச்சா எங்கன்னா நல்லா இருக்குமா? புடிச்சு வகுந்துட வேண்டியதான். ஓட்டு வாங்கின பதவிக்கு வந்த அப்பால கூட நம்ம ஆளுங்களே யாருன்னா ரங் கட்டினாங்கன்னு வச்சுக்க பொழுந்துட வேண்டியதுதான். ஒவ்வொரு சமயம் பாத்தி விட்டு பாத்தி எகிர வேண்டியிருக்கும். என்னத்துக்கு? நம்ம நல்லதுக்கோசரம் தான்யா. லுக் மிஸ்டர் ஜெகநாத், நாம அரசியல்ல சேரணும்னு ஆசைப்பட்டு ஹை லெவல்ல ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி எம்எல்ஏ சார்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல உங்க மக அந்த டிரைவர் மகனை காதலிச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஜனங்களுக்கு உங்க மேல இருக்கிற கௌரவம் அடியோட போயிடும். அது நம்ம ஃபண்ட் கலெக்ஷனுக்கு எஃபெக்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா எலெக்ஷன் டைம்ல நாம ஒவ்வொருத்தரும் துண்டு பிரிக்க வேண்டியதுதான். மூளையை துருப்புடிக்க விட்டினா அது தலையவே துணுடியா. ஒரு வாட்டி நீ ஜோரா டேபிள் மேல குத்தி அந்த ராஜாவுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பு கொடு. வரப்போற எலெக்ஷன்ல நம்ம பார்ட்டி மெஜாரிட்டியில கெல்ச்சே தீரும். நீதான் ஓமு, நீதான் பைனான்ஸ், நான் தான் முதலமைச்சர். இந்த நாட்டையே கூறு போட்டு எல்லாரையும் வகுந்துள்ள. குற்றம் சாட்டப்பட்ட ராஜா தனது தந்தையை ஈவு இரக்கமின்றி கொலை செய்தார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி சாட்சி ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302 படி தூக்கு தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ராஜா, நாளைக்கு விடிஞ்சதும் உன்னை தூக்கல போட்டுருவோம். உன் கடைசி ஆசை என்னன்னு சொன்னா அதை நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். எங்க அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன்.
என் மேல பொய் குற்றத்தை சுமத்தி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க சார். என் வாழ்க்கையில நான் பண்ணின தப்பு ஒண்ணே ஒண்ணுதான். அந்த தப்புக்கு பிராய்ச்சித்தம் பண்ணிக்கணும்னா நான் ஜட்ஜ் ஜெகநாதன் சார் உடனே பார்க்கணும். எதுக்காக ராஜா? நான் தெய்வ சாட்சியா அவரோட மக கழுத்துல தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். இந்த விஷயம் என்னையும் சீமாவையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது சார். அது மட்டும் இல்ல சார், என் சீமா தாயாக போறா சார். இந்த விஷயம் யாருக்கும் தெரியலன்னா நாளைக்கு சீமாவுக்கு பிறக்க போற குழந்தைக்கு யாரு தகப்பன் ஊரு ஜனங்க கேட்டா அவ என்ன பதில் சொல்லுவா சார்? சார் தயவு செஞ்சு என்ன ஒரு தடவை அவரை பார்க்க விடுங்க சார். அவனோட கடைசி ஆசையை கேட்டு மனசு இறங்கிய மகளை அனுப்பி வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல சார். நியாயத்தை காப்பாற்ற வேண்டிய நீங்களே அதை செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஜனங்க பார்வையில் அது குற்றமாயிடும் இல்லையா? தூக்கு தண்டனை கைதி யாரா இருந்தாலும் அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா? ஓகே, நான் சீமாவை கூட்டிக்கிட்டு வரேன். நீங்க இப்படி உட்காருங்க. சீமா, சீமா, உன்ன அந்த ராஜா பார்க்கணும்னு சொன்னானா? வா போகலாம். சீமா, 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 சீமா. சார் என்னாச்சு சார்? கதவை திறக்க மாட்டேங்கிறா. என்னாச்சு என்னமோன்னு தெரியல. கமான், கதவை உடைங்க. உங்க குழந்தையே என் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கேன். ஆனா அவனோட அப்பாவை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் அவனுக்கு இல்லைங்க ராஜா. ஏன்னா நாளைக்கு காலையில உங்களை தூக்குல போட போறாங்க. நாம தெய்வத்தை சாட்சிய வச்சு கணவன் மனைவி ஆனோம். நான் சாதாரணமான ஒருத்தரோட மகளா இருந்திருந்தா அவரை நம்மள வாழ்த்தி தம் பேரனை பாக்குறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா ஆனா எங்க அப்பா தன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக உங்களை கொலை குற்றத்துல மாட்ட வச்சு அவரே நீதிபதி ஸ்தானத்துல உட்கார்ந்து உங்களுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்து என்ன விதவியாக்க முடிவு பண்ணிட்டாரு ராஜா. அந்த பணக்கார நீதிபதியோட மகளா பிறந்தது ஏன் துரதிர்ஷ்டம். அதனாலதான் ராஜா நீங்க சாகறதுக்கு முன்னாடி நான் சுமங்கலியா சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நாம யாரோட சூழ்ச்சிக்கும் பலியாகாம சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துற பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும் ராஜா. ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி வந்தனா என் சீமாவை அவ பணத்தை தூக்கிக்கிட்டு வந்து இங்க சமாதி வச்ச. இனி எனக்கு இருக்கிற லட்சியம் ஒண்ணே ஒண்ணுதான். அந்த ஜஸ்டிஸ் ஜெகநாத், எம்எல்ஏ சரக்கு சுந்தரம் அவங்க பணத்தை இந்த குழியில தள்ள போறேன். அவங்களுக்கு சமாதி கட்ட போறேன். அப்பதான் ராணி என் சீமாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். ராஜா நான் எது போக மாட்டேன். உங்ககிட்ட ஃபைட்டிங், ஷூட்டிங், டிரைவிங்னு எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டு உங்களுக்கு துணையா நின்னு என் அண்ணனை கொன்னவங்களை பழி வாங்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். Give hand ராஜா. Come on ராஜா.